செய்தியை பார்த்து வருகிறோம். டெல்லி சென்றுள்ள பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கவிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுபாஷ் இணைந்திருக்கிறார். சுபாஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சி.பி. ராதாகிருஷ்ணனின் பதவியேற்பு விழாவுக்காக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் டெல்லி சென்றிருக்கிறார். டெல்லி சென்றிருக்கக்கூடிய அவர் மத்திய உள்துறை அமைச்சரை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த வாரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடந்த கோர் கமிட்டி, அதாவது பாஜகவுடைய மாநில கோர் கமிட்டி கூட்டமானது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. அதிமுக பாஜக கூட்டணியில் ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாரும் உறுதுணையாக இருந்து வெற்றி பெறுவதற்காக உழைக்க வேண்டும் என்று சொல்லி அதே நாளில் அன்று இரவே டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறியது. அதற்கு சில வாரங்களுக்கு முன்பு ஓபிஎஸும் கூட்டணியிலிருந்து வெளியேறியிருக்கிறார். இப்படி கூட்டணியில் பல்வேறு சிக்கல்கள் இருப்பதால் அதை சரி செய்ய வேண்டிய கடமை பாஜக மத்திய தலைமைக்கும் இருக்கிறது. அதை எல்லாரையும் ஒன்னா கூட்டிட்டு வர்றதுக்கான பணிகளை அவங்க துரிதப்படுத்த இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பாட்டாளி மக்கள் கட்சியில 2 பிளவாக பிரிந்து இருக்கிறார்கள். கட்சியிலிருந்து அன்புமணி ராமதாஸ் நீக்கப்பட்டிருக்கிறார். இப்படி அரசியல் சூழ்நிலைகள் எல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அமித்ஷா அவர்களை சந்திப்பதற்கான திட்டமிடல் தான் வைத்திருக்கிறார். ஆனால் அவருக்கு நேரம் ஒதுக்கப்படுமா இல்ல அமித்ஷாவை சந்திப்பாரா என்பது அந்த சந்திப்பு நடைபெறும் தருவாயில் தான் நமக்கு தெரிய வரும். அப்படி சந்தித்தால் இந்த விஷயங்கள் எல்லாமே ஓபிஎஸ், டிடிவி, பாமக எல்லா விஷயங்களும் அவங்க கூட்டணிக்கு யாரெல்லாம் அகாமடேட் ஆவாங்களோ அவங்க எல்லாரையுமே மீண்டும் கூட்டணிக்கு கொண்டு வருவது, அந்த கூட்டணியில் எந்த ஒரு சலசலப்பும் இல்லாமல் வெற்றி நோக்கி அடுத்த கட்டமாக நகர்த்துவது, கூட்டணியை வலுவாக கொண்டு போவது போன்ற பணிகளை பேசுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கிறது. விவரங்களுக்கு நன்றி.